Hello everyone, welcome to samayalparvai. இன்னைக்கு நம்ம சேனல்ல சேமியா கிச்சடி எப்படி பண்றது தான் பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சேமியாவை வறுத்துக்கலாம். அதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு சேமியா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கோல்டன் ப்ரௌனாக வறுத்துக்கலாம். இப்போ வறுத்தாச்சு. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே கடாயில் 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடு வந்ததும் 1/2 டேபிள்ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. ½ டேபிள்ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, இது லேசாக வறுத்துக்கோங்க. இப்போ இதில் 1/2 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் லேசாக வறுத்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடிசா கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை லேசா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தில் லேசாக வதக்கணுன்னு ஒரு கொத்து கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காய தக்காளிலாம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு கேரட், ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட பட்டாணி, பீன்ஸு, காலிஃப்ளவர் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால் இது மட்டும் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1/2 டேபிள்ஸ்பூன் ஜீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் சேமியாவுக்கு 1.5 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம். இப்போ நல்லா கொதிச்சிட்டு இருக்கு தண்ணி.
இப்போ இதில் வறுத்து வச்சுருக்க சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சேமியாவை தண்ணியோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் மல்லி புதினா இலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுடைய சேமியா கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. இதில் லாஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ நம்மளுடைய சேமியா கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் குட்டி பெல் ஐகான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.